ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, உதயநிதி வந்து சிஎம் விஜய் வசப்பாடியிருக்காப்புல. என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் அப்பாவை நீ தேடுறேன்னு சொல்கிற, அதே மாதிரி கணவனை தேடிய மனைவி செங்கல்பட்டு கோர்ட்டில் அப்படின்னு சொல்லி பேசியிருக்காரு. அதே மாதிரி வந்து ஜேசன் சந்தை வந்து எங்கள் அப்பா எங்கன்னு தேடுறாராம். ஸோ இப்போ இது என்ன எதுக்கு இது இப்போ நான் மேற்கோள் காட்டி இப்போ சொன்னேன்னா, இப்போது வந்து பார்த்தீங்கன்னா அவர் என்ன சொன்னார், நான் பேசுனதை வீட்டுக்கு போயிட்டு ஸ்கிரிப்ட் எழுதிட்டு வந்து பேசுகிறாரு விஜய் அப்படின்னு சொன்னார். இவர் என்ன பண்ணுறாரு, இவரும் அதே தானே பண்ணுறாரு. இவர் என்ன மட்டும் இவர் புதுசாக தான் பண்ணுறாரு. இவர் வந்து அங்கே பேசுகிறப்ப கீழே பார்த்து பார்த்து படிக்கிறாரு. அப்போ அதாவது பார்ட்டி ஃபண்டு அப்படின்னு சொன்னோடனே இவங்களுக்குலாம் கோவம் வந்துருச்சு. வெளியே வந்து ஓடிட்டு வெளியே போயிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. இவர் வந்து ஆக்சுவலாக வந்து நைட் 2 மணிக்கு இன்ஸ்டாவில் ஒரு பொண்ணுக்கு ஏதோ ஒரு சம் லேடிஸ்க்கு வந்து ரிப்ளை போட்டாருன்னு சொல்லி ஒரு நியூஸ் இருக்குது. அது உண்மை இல்லையா? அதே மாதிரி வந்து துபாயில் வந்து வீடு வாங்கி கொடுத்தாரு நிவேதா பெத்ராஜிக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது உண்மை இல்லையா, பொய்யா? ஸோ இவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. விஜயை கவுக்கணும் எப்படியாவது. எம்எல்ஏவெலாம் வேறு வேலைக்கு வாங்குறாங்களாமே, எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரில. ஸோ இப்படியே போயிட்டுருக்கு, என்ன ஆகுமோ தெரில. இந்த வசப்பாடலாம் வந்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கைஸ்? திமுகவோட ஆர்ஜினே அப்படி தானா, இல்லைனா இவர் வந்து விஜயை வந்து முடிச்சு விடணும் அப்படின்னு சொல்கிறாரான்னு கமெண்ட்டில் பண்ணுங்கள். உதயநிதி சப்போர்ட்டாக இருந்தாலும் பேசுங்க, நம்ம விவாதமாக பண்ணுவோம், ஆரோக்கியமான விவாதமாக பண்ணுவோம், வன்முறை கூடாது. ஸோ அவ்வளோதான் கைஸ் சொல்லணும்னு நினச்சேன். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.